தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று ஆங்காங்கே மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கொடைக்கானல் கிளாவரை கிராமத்தில் தொடர் மழையால் குடிநீர் வாய்க்காலில் சுமார் 300 அடி தூரத்திற்கு பிளவு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இதனிடையே வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பருவமழை தொடங்குவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அறிவுரைகளை வழங்கிய தலைமைச் செயலாளர் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் தொடர்பாக ஆட்சியர்களிடம் கேட்டறிந்தார். இந்த சூழலில் வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் வரும் 23ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை விலகத் தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.